அன்பு உறவுகளே வணக்கம். இன்று நாம் நமது 4வது சக்கராவான அநாகத, அதாவது நமது இருதய சக்கராவை எவ்வாறு இயக்குவது என்பதை ஒரு சிறு தியான வடிவின் மூலம் பார்க்கலாம். தங்களுடைய தியானத்திற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய ஒரு அமைதியான இடத்தை தேர்ந்தெடுத்து அமர்ந்து கொள்ளவும். தரையில் அமர்பவர்கள் கண்டிப்பாக தரை விரிப்பை பயன்படுத்தவும், அல்லது ஒரு சில மெல்லிய தலையணையை கூட போட்டு நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். நாற்காலியில் அமர்பவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய இரு கால்களும் தரையில் சமமாக படுமாறு வைத்து கொள்ளவும். தாங்கள் தரை விரிப்பு பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. ஆயத்தமாகிவிட்டீர்கள் என்று நம்புகிறேன். தற்போது முதுகு தண்டை நேராக நிமிர்த்தி தலையையும் நேராக வைத்து கொள்ளவும். விரைப்பாக வைக்க வேண்டாம், இறுக்கமாக வைக்க வேண்டாம். தளர்வாக, அதே சமயம் நேராக நிமிர்த்தி வைக்கவும். சக்தி தா இறைவா, பக்தி தா இறைவா, அன்பை தா இறைவா, நம்பிக்கை தந்து எங்களை காத்திடுவாய் இறைவா. இப்போது நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ தங்களது ஆன்மீக குருமார்களையோ மனதார நினைத்து அவர்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளவும். எனது வாழ்விற்கு ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களாகிய நிலமே, நீரே, நெருப்பே, காற்றே, ஆகாயமே, உமக்கு நன்றி கூறி வாழ்த்துகிறேன். தாங்கள் தங்களுடைய பஞ்சபூதத்திற்கான நன்றியை தெரிவிக்கும் வண்ணமாக தங்களது இரு கைகளையும் பூமாதேவி தாயின் மீது வைத்து வாழ்க வளமுடன் என்னும் மந்திரத்தை 7 முறை உச்சரிக்கவும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போது நாம் நம்முடைய மூச்சு பயிற்சியை செய்யலாம். மூச்சை நாம் உள்ளிழுக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கக்கூடிய ஏராளமான நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல்களாக இருக்கட்டும், நல்ல ஆற்றல்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நம்மளுக்குள்ளே, நமது உடலுக்குள்ளே அதை உள்ளிழுக்குமாறு ஆழ்ந்த சுவாசத்தை நாம் மூக்கின் வழியாக உள்ளிழுக்க வேண்டும். மூச்சை வெளியே விடும்போது வாய் வழியாக நம்மளுக்குள்ளார இருக்கிற எதிர்மறை எண்ணங்களாக இருக்கட்டும், குணங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய வளர்ச்சிக்கு, பௌதீக வாழ்க்கையினுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், ஆன்மீக பாதையில் நாம் மேற்கொள்ளக்கூடிய அந்த பயணத்திற்கு உதவாத, அந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு உதவாத எண்ணங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் வெளியேற்றும் வண்ணமாக அந்த குணங்களை எல்லாம், அந்த நினைவுகளை எல்லாம், அந்த சிந்தனைகளை எல்லாம், நம்மளுக்குள்ளார அடிக்கடி தோணக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அதை எல்லாத்தையும் நினச்சி அப்படியே வாய் வழியாக நீங்கள் மூச்சு விடணும். உங்களால் முடிஞ்சா அந்த மூச்சை வாய் வழியாக வெளியில் விடுறப்ப அந்த மாதிரி நீங்கள் மூச்சை வெளியில் விடலாம், தாராளமாக விடலாம். இப்போ மூச்சை நீங்கள் 3 முறை உள்ளார இழுத்து அப்படியே 1 நிமிஷம் நம்ம உடம்புக்குள்ளார அந்த மூச்சை ட்ராவல் பண்ண வச்சு அப்படியே நீங்கள் மூச்சை வெளியில் விடணும். நான் நம்பரை மட்டும் சொல்கிறேன், எத்தனை முறைன்னு நீங்கள் மூச்சை உள்ளார இழுத்து வெளியிடணும்.
1. இரண்டு, 3,  நம்முடைய உடலை தளர்வுபடுத்துவது மிக மிக அவசியம். நம்மளுடைய கால் விரல்கள்லேருந்து அப்படியே நீங்கள் நினைக்க ஆரம்பிங்க. உங்களால் அந்த உறுப்பை விஷுவலைஸ் பண்ண முடியல, அதாவது நம்ம மனக்கண்ணு முன்னாடி பார்க்க முடியல, அதை உணர முடியல அப்படின்னா ஜஸ்ட் உங்களுடைய கால் விரல்கள் அப்படியே அசைச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உணர்வு வந்துடும். இப்போ அந்த கால் விரல்கள் ஆரம்பிக்கிறதுலேயே அந்த காலிலேருந்து ஆரம்பிக்கிற அந்த இடம், அந்த சின்ன சின்ன ஜாயிண்ட்டு, உள்ளங்கால்கள், குதிக்கால்கள், அப்படியே கணுக்கால்கள், அந்த கணுக்கால்லேருந்து அந்த காலுடைய புறம் பகுதி, வெளிப்பகுதி, அப்படியே கணுக்கால்லேருந்து மேலே முட்டியோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பகுதி, அந்த காலில் கெண்டை பகுதி, அந்த பெரிய எலும்பு எது கணுக்காலுக்கும் முட்டிக்கும் இணைப்பாக இருக்குதோ இந்த இடத்த எல்லாம் அப்படியே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஏதாவது வலியோ வேதனைகளோ அல்லது அசௌகரியங்கள் ஏதாவது இருக்குதான்னு பாருங்கள். ஏதாவது இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்குதான்னு பாருங்கள். அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இப்போ உங்களுடைய முட்டி பகுதியிலேருந்து இடுப்பு எலும்பு பகுதி வரைக்கும் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த முட்டியை யோசிங்க. அந்த முட்டியினுடைய பயன்களை யோசிங்க. எவ்வளோ முக்கியமான பகுதி இல்லையா நம்ம உடம்பில். அந்த முட்டியிலேருந்து இடுப்பு பகுதி வரைக்கும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த தொடையில் உள்ள சதைகளாக இருக்கட்டும், தசை நாறுகளாக இருக்கட்டும், இரத்த ஓட்டத்துக்குரிய நாளங்களாக இருக்கட்டும், நரம்புகளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தொடையினுடைய மேல் பகுதி, தொடையினுடைய உள்பகுதி, அந்த தசைகள், இதை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணி அதில் ஏதாவது இறுக்கமான சூழ்நிலைகள் இருக்குதான்ங்கிறத கவனிங்க. நல்லா உற்று நோக்குங்க. அப்படி ஏதாவது உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் அசௌகரியமாக இருக்குது அல்லது மசில்ஸ் கொஞ்சம் டைட்டாக இருக்குது, இறுக்கமாக இருக்குது, கம்ஃபர்டபுளாக இல்லை, நான் லேஸாக ஃபீல் பண்ணலைன்னா அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு ஃபோக்கஸ் மட்டும் பண்ணுங்கள். உங்களுடைய முழு கவனத்தையும் அந்த இடத்துல குமிச்சு வைங்க. அது அப்படியே லேஸாகிறது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரியும். அந்த முட்டியிலிருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கனம் இல்லாத ஒரு உணர்வு, அப்படியே லேசான ஒரு உணர்வு உங்களுக்கு அது அப்படியே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிறத நல்லா உன்னிச்சு கவனமாக அதை பாருங்கள். இப்போ அந்த இடுப்பு எலும்பு பகுதியை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். உங்களுடைய முழு கவனங்களும் அங்கே இருக்கட்டும். அந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலும்பு, அது சின்ன எலும்பாக இருக்கட்டும், பெரிய எலும்பாக இருக்கட்டும், அதனுடைய இணைப்புகள், வெளியில் உள்ள உறுப்பு, உள்ளார உள்ள உறுப்பு, இது எல்லாத்தையும் இந்த இடுப்பு பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்புகளையும் நீங்கள் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த இடுப்பு பகுதியில் உள்ள தசை பகுதிகளாக இருக்கட்டும், எலும்பு பகுதிகளாக இருக்கட்டும், எல்லாமே அப்படியே தளர்வடைகிறத நினச்சி பாருங்கள். அப்படியே அது தளர்வடைகிறத, ரிலாக்ஸ் ஆகிறத அப்படியே ஃபீல் பண்ணுங்கள். ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்கள் கண்ணு முன்னாடி உங்கள் மனக்கண்ணில் இந்த பகுதிகளை எல்லாத்தையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ அப்படியே மெதுவாக அந்த அடி வயிறு, தொப்புள் பகுதி, தொப்புளுக்கு மேலே உள்ள பகுதி, மேல் வயிறு, மார்பகம், நெஞ்சு பகுதி, கழுத்து பகுதி, அந்த தோள்பட்டை பகுதி, தோள்பட்டையிலிருந்து
அப்படியே அந்த 2 கைகளையும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அந்த கைகளில் இருக்கிற, அந்த ஷோல்டரில் இருக்கிற, தோள்பட்டைக்கிட்ட இருக்கிற அந்த இணைப்பாக இருக்கட்டும், முழங்கை கிட்ட இருக்கிற இணைப்பாக இருக்கட்டும், அந்த முட்டு இணைப்பாக இருக்கட்டும், மணிக்கட்டு. உங்களுக்கு இந்த இடத்துல ஏதாவது கவனம் செலுத்துறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுன்னா அந்த கையை கூட அசைச்சு பார்த்துக்குங்க. நம்மளால் அதை டக்குன்னு உணர முடியும், ரொம்ப சீக்கிரத்தில் அதை உணர முடியும். அந்த மணிக்கட்டு பகுதி, அதுலேருந்து வரக்கூடிய அந்த வெளிப்பகுதி, உள்ளங்கை, விரல்கள், அப்படியே அந்த ஒவ்வொரு விரல்லையும் அந்த 3 ஜாயிண்ட்டு இருக்கிற அந்த பகுதி, நகை, கண்கள், விரல்கள் ஒன்றுத்தையும் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா அப்படியே நம்மளுடைய உடல் முழுவதும் அவ்வளோ ஃபோக்கஸ்டாக நம்மளுடைய கவனம் இருக்கிறதுனால அது நல்ல ரிலாக்ஸ்டாக, அவ்வளோ தளர்வாக இருக்குது, அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. அந்த உணர்வை அனுபவித்து பாருங்கள். அந்த தளர்வு அப்படிங்கிற ஒரு உணர்வை அனுபவித்து பாருங்கள். அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்குது. இப்போ இந்த தலைப்பகுதி, காது, கன்னங்கள், தாடை பகுதி, மூக்கு பகுதி, கன்னங்கள், கண்ணுக்கு கீழே உள்ள அந்த எலும்பு பகுதி, புருவம், புருவ மத்தி, முன்னேற்று பகுதி, தலை, அந்த தலையில் இருக்கக்கூடிய ரோமங்கள், பின்தலை பக்கம், அதே மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டு பகுதி, அந்த முதுகு தண்டு பகுதி, கழுத்தோடு இணையக்கூடிய அந்த இடம், தலையில் ஓடக்கூடிய எல்லா இரத்த நாளங்கள் எல்லாமே அப்படியே ரிலாக்ஸ் ஆகுது. நம்மளுடைய உடல் உறுப்புகள் எல்லாமே ஒரு மாதிரி காமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்மளுடைய உடம்பு இப்போ அப்படியே மிதக்க ஆரம்பிக்குது. நம்மளால் மிதக்கவே முடியுது காற்றில். அவ்வளோ ரிலாக்ஸ்டாக இருக்கிறோம். ஒரு பேப்பர் காற்றுல பறக்கிற மாதிரி, ஒரு பஞ்சு காற்றுல பறக்கிற மாதிரி, இந்த மேகத்தை பார்க்குறப்ப அது எப்படி கூட்டம் கூட்டமாக அப்படியே மூவ் ஆகுதுல, அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு அப்படியே மிதக்கிற அளவுக்கு அவ்வளோ தளர்வடைஞ்ச நிலையில் இருக்குது. இப்போ நம்மளுடைய உடம்பு தளர்வடைஞ்சிருச்சு. கண்டிப்பாக இப்போ நம்மளுடைய மனசையும் ஒருமுகப்படுத்தணும். நம்மளுடைய சுவாசத்தின் மீது கவனம் வைங்க. ஜஸ்ட் மூச்சை கவனிங்க, அது மட்டும் போதும். நம்ம மூச்சை ரொம்ப இழுக்கவோ, அப்படியே கண்ட்ரோல் பண்ணவோ, அடக்கவோ, அல்லது வலது நாசியிலேருந்து இடது நாசிக்கு, இடது நாசியிலேருந்து வலது நாசிக்கு, அதெல்லாம் எதுவுமே மாற்றாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. ஜஸ்ட் எப்போதும் நம்ம அதுக்கு முக்கியத்துவமே கொடுக்க மாட்டோம். நம்ம பாட்டு செய்கிற வேலைகள் இதில் எல்லாம் நம்ம கவனம் செலுத்திகிட்டே இருப்போம். அந்த மூச்சு அது பாட்டு உள்ளார போயிட்டு வெளியில் வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த மூச்சு இயற்கையாகவே இப்போ எப்படி உள்ளார போயிட்டு வெளியில் வருதோ அப்படியே அது நடக்கட்டும். அதை நம்ம டிஸ்டர்பே பண்ண வேணாம். நம்மளுடைய கடமை அதை அப்படியே கவனித்து மட்டும் பாருங்கள். எப்படின்னா, இந்த பிரபஞ்சத்திலேருந்து இந்த காற்றும் நம்ம மூக்கு ஓட்ட வழியாக அந்த நாசி துவாரத்தின் வழியாக உள்ளார போகுதா, உள்ளார போயிட்டு அவங்க அங்கே உள்ளார வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு இன்னொரு துவாரத்தின் வழியாக வெளியில் வராங்களா. நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு காவலாளி மாதிரி இந்த மூக்குக்கிட்ட நின்று இந்த மூச்சு உள்ளார போகிறதையும் வெளியில் வர்றதையும் ஜஸ்ட்டு பார்க்க போகிறோம். அவ்வளவுதான். ஜஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க, கவனிங்க. வேறு எதுவுமே பண்ண வேணாம், கவனிங்க. உள்ளே வர மூச்சு, வெளியில் வர மூச்சு, உள்ளே போகிற மூச்சு, வெளியில் வர மூச்சு, இதை கவனிங்க. அப்படியே கவனிக்க மட்டும் செய்யுங்க. இப்போ நம்மளுடைய உடல் தளர்வடைந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மனசும் அதனுடைய ஆழ்நிலைக்கு போகுது. நம்மளுடைய மனசு அந்த மூச்சை கவனிக்க 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 அதனுடைய ஆழ்நிலையில் போய் மையம் கொள்ளுது. இந்த நேரத்தில் உங்களுடைய பிரார்த்தனையை கடவுளை நோக்கியும்
பிரபஞ்சத்தை நோக்கியும் பஞ்சபூதங்களை நோக்கியும் நாம் இன்னைக்கு இயக்கவிருக்கிற அநாகத சக்கரா, அதாவது நம்மளுடைய இருதய சக்கரா கிட்டேயோ நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்க. என்னை படைத்து காத்து வரும் என் இறைவா, என் இருதய சக்கரத்தை இயக்க நான் மேற்கொள்ளும் இந்த பயிற்சியை ஆசீர்வதியும். என் அன்பு பிரபஞ்சமே, என் இருதய சக்கர இயக்கத்தை உமது பேராற்றலால் வலுப்படுத்தும். என் வாழ்வின் இன்றியமையாத ஆதாரமாக விளங்கும் பஞ்சபூதங்களாகிய நிலமே, நீரே, நெருப்பே, காற்றே, ஆகாயமே, என்னோடு என் முயற்சியில் நீங்கள் அனைவரும் இணக்கமாக இருப்பீர்களாக. இன்று இயக்கப்பட இருக்கும் என்னுடைய அநாகத சக்கராவே, என்னுடைய இருதய சக்கரமே, உன்னுடைய முழு ஆற்றலால் என் உடல், உள்ளம், ஆன்ம நலனை காத்து வழிநடத்துவாயாக. எனது அன்பு பிரபஞ்சமே, என்னுடைய ஆருயிர் பிரபஞ்சமே, உன்னில் ஒரு சிறு துகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் என்னை உம்முடைய பேராற்றலால் நிறைத்தருளும். நம்முடைய உடலில் 4வது சக்கராவாக இருக்கும் அநாகத சக்கரா, இதுக்கு இருதய சக்கரா என்ற பெயரும் இருக்கிறது. இது பச்சை நிறத்தை கொண்டுள்ளது. பார்ப்பதற்கு 12 இதழ்களை கொண்ட தாமரை போல் தெரியும். இது மார்பகத்தின் மத்தியில், நம்முடைய மார்பகத்தின் மையத்தில் இருதய சக்கரா அமைந்துள்ளது. அன்பு, பாசம், இரக்கம், சகோதரத்துவம், விசுவாசம், பக்தி ஆகிய அனைத்து நல்ல இயல்புகளின் இருப்பிடம் இதுவே ஆகும். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளோ நல்ல குணங்களோட நம்மளுடைய இந்த இருதய சக்கராவை படைச்சிருக்கிறாரு. நம்மளுடைய இருதய சக்கரா எவ்வளோ அற்புதமான குணங்களை நம்மளுக்குள்ளார அடக்கி வச்சிருக்கு. அன்பு, பாசம், இரக்கம், சகோதரத்துவம், விசுவாசம், பக்தி ஆகிய அனைத்து நல்ல இயல்புகளும் இந்த இருதய சக்கராவில் குடிக்கொண்டுட்டு இருக்கு. எதையெல்லாம் நம்ம வெளி உலகத்துல தேடுறோமோ, எதுக்கெல்லாம் நம்ம வெளியில ஏங்குறோமோ, அது எல்லாமே நம்மளுக்குள்ளார நம்மளுடைய இருதயத்திலேயே அது இருக்குது. இது மட்டும் கிடையாது. இந்த இருதய சக்கரா தைம சுரப்பி அப்படிங்கிற ஒரு சுரப்பியவும் இதனுடைய கட்டுப்பாட்டில் வச்சு செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆங்கிலத்தில் தைமஸ் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம் ஆகியவையும் இந்த இருதய சக்கராவின் ஆதிக்கத்தில்தான் இயங்குகிறது. அது மட்டும் கிடையாது. இந்த இருதய சக்கராவை ஐம்பூதங்களில் காற்று தத்துவத்திற்கு நிகராக சொல்லப்படுது. இந்த இருதய சக்கராவில் நம்மளுடைய யோக முறைப்படி இருக்கிற மொத்தம் 21,600 சுவாசங்களில் ராத்திரி 8 மணியிலிருந்து அதிகாலை 2:40 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த இருதய சக்கராவில் 6,000 சுவாசங்கள் நடைபெறுது. இந்த இருதய சக்கரால 6,000 சுவாசங்கள் நிகழ்குது. என்ன ஒரு அற்புதமான படைப்பு, என்ன ஒரு அற்புதமான அமைப்பு. அப்படியே உங்களுடைய ஹார்ட் மேலே, உங்களுடைய இதய துடிப்பு இருக்கும் இல்லையா, அது மேலே நீங்கள் கையை வச்சு அப்படியே அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். அப்படியே கவனித்து பாருங்கள். ஒரு சிலரால் கை வச்ச உடனே அதை உணர முடியும். அந்த இருதயம் துடிக்கிறது. நம்மளுடைய
இந்த உடலை சார்ந்த இதயம் துடிக்குது இல்லையா, அந்த துடிப்பு நம்மளால் உணர முடியும். ஒரு சிலருக்கு கையை வச்சு கவனித்த உடனே உணர முடியும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் நேரம் ஆகலாம் அதை உணர்றதுக்கு. கவனிங்க, மூச்சை நம்ம உத்து கவனிச்சோம்ல, அந்த மாதிரி இந்த உடலை சார்ந்த இதயம் துடிப்பதை கவனிங்க. கவனிச்சு பாருங்க, அப்படியே துடிக்கிறது கேட்குதா? இதயத்து மேலே கை வச்சிருக்கிறோம், அந்த உள்ளங்கையில் துடிக்கிறது உணர முடியுதா? இன்னும் அப்படியே ஆழ்ந்த அமைதியில் இருந்தீங்கன்னா அந்த துடிப்பு சத்தம் நம்மளுடைய காதில் கூட கேட்கும், நல்லா கேட்கும். உணர்றது மட்டும் கிடையாது, அந்த சத்தம் கூட நம்மளுக்கு கேட்கும். கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க, இந்த இதய துடிப்புக்கு நன்றி சொல்லுங்க, பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க, பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லுங்க. இப்போ அப்படியே அந்த கையை உங்களுடைய நெஞ்சு பகுதியில் நடுப்பற, உங்களுடைய மார்பக பகுதியில் நடுப்பகுதியில் கையை வச்சு அந்த அநாகத சக்கராவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய அநாகத சக்கராவுக்கு, அதாவது இருதய சக்கராவுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த இருதய சக்கராவை சுற்றி இருக்கிற எல்லா உறுப்புகளுக்கும் நன்றி சொல்லுங்க. குறிப்பாக இதயம், நுரையீரல், இரத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லுங்க. இது எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு இதை எல்லாத்தையும் ரொம்ப சீரும் சிறப்புமாக, ரொம்ப செம்மையாக வழி நடத்திக்கிட்டு இருக்கிற, இயக்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இருதய சக்கராவுக்கு நன்றி சொல்லுங்க. எவ்வளவு சிறப்பான விஷயம் இல்லையா? எவ்வளவு அற்புதமான விஷயம் இல்லையா? இந்த ஒட்டுமொத்த உடலும் இயங்குவதற்கு தேவைப்படக்கூடிய இந்த இதய துடிப்பை கொண்ட இந்த இதயமே இந்த இருதய சக்கராவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. எவ்வளவு அற்புதமான விஷயம்! என்னைக்காவது நம்ம இந்த இருதய சக்கராவை நினைச்சிருக்கிறோமா? இதை உத்து பாருங்க. இந்த மார்பகத்தினுடைய நடுப்பற அப்படியே ஒரு மங்கலான வெளிச்சத்தில், ஒரு கடுகு மாதிரி தோணுன இந்த ஒரு மங்கலான வெளிச்சம் அப்படியே மிளகு மாதிரி, அப்படியே மிளகோட சைஸில், பளிங்கு குண்டு சைஸில், இப்போ அப்படியே உத்து பார்க்க பார்க்க ஒரு ஆப்பிளினுடைய சைஸில், அந்த அளவுக்கு ஒரு பந்து போன்ற சைஸில் உங்களால் எந்த வடிவத்தில் இதை பார்க்க முடியுதோ அந்த வடிவத்தில் நீங்கள் மனக்கண்ணில் இந்த காட்சியை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஒரு ஆப்பிள் வடிவ அந்த உருண்டையை அந்த பந்து போன்ற ஒரு வடிவத்திலையோ, அல்லது ஒரு சுழலக்கூடிய ஒரு சக்கரத்தினுடைய வடிவிலையோ, அல்லது ஒரு தாமரை மொட்டு போல, அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பச்சை நிறத்தில் 12 இதழ்களை கொண்ட ஒரு தாமரை மொட்டு மாதிரி இதை உங்களால் மனக்கண்ணில் பார்க்க முடிஞ்சிச்சுன்னா தாராளமாக உங்களுக்கு எந்த வடிவத்தில் இதை பார்க்க முடியுதோ அதை நீங்கள் பாருங்கள். இப்போ இந்த இருதய சக்கரம் மேலே ரொம்ப அழுத்த வேண்டாம், மெதுவாக கையை வச்சு, மை டியர் ஹார்ட் சக்கரா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஸோ மச். மை டியர் ஹார்ட் சக்கரா, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, I love you so much. Dear my heart chakra, I'm sorry, please forgive me, thank you, I love you. என்னுடைய இதயத்தையே உன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் இருதய சக்கராவே, I'm sorry, என்னை மன்னித்து விடு, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, ஐ தேங்க் யூ, நான் உனக்கு நன்றி சொல்கிறேன், ஐ லவ் யூ, நான் உன்னை நேசிக்கிறேன். ஆம், என்னுடைய இதயத்துக்கு மேலாக இருக்கக்கூடிய என்னுடைய இருதய சக்கராவே,
ஐம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ஸோ மச். நான் மனம் வருந்துகிறேன், மனதார மன்னிப்பு கேட்கிறேன், உனக்கு நன்றி சொல்கிறேன், உன்னை நேசிக்கிறேன், மனமாற உன்னை நேசிக்கிறேன். என்னுடைய இருதய சக்கராவே, எனக்கு தெரியல. என்னோட ஹார்ட்டு எவ்வளோ முக்கியங்கிறது எனக்கு தெரியும். நான் ஒருத்தவங்களை அன்பு செய்கிறப்ப, நான் ஒருத்தவங்களை மீது ரொம்ப அளவு கடந்த பாசம் வைக்கிறப்ப அந்த இதயத்தை நினைக்கிறேன். ஒரு சில நேரம் என்னுடைய இதயம் வலிக்கிற அளவுக்கு நான் ஒருத்தவங்களை நேசிக்கிறேன். நான் நேசிக்கிற ஒருத்தர் என்னை நேசிக்கலேங்கிறப்ப அந்த இதயத்தில் ஒரு வலியை உணர்றேன். இதயமே வலிக்கிற அளவுக்கு, மூச்சை அடைக்கிற அளவுக்கு அழுகிறேன், வேதனைப்படுறேன். ஆனால் அந்த இதயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சு ஒவ்வொரு நாளும் அதை நல்லபடியாக இயக்க வச்சுக்கிட்டு இருக்கிற என்னுடைய இருதய சக்கராவை நான் எப்படி மறந்து போனேன்? நான் எப்படி இவ்வளோ நாளாக நினைக்காம இருந்திருக்கிறேன்? இதெல்லாம் நினைக்கிறப்ப அவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது. நான் உண்மையிலுமே மனசார நான் அவ்வளோ வருத்தம் அடைகிற, மனசார மன்னிப்பு கேட்குறேன். ஆமாம், நான் ரொம்ப மனம் வருந்துகிறேன். என்னுடைய மனம் மிகவும் வருத்தம் அடைகிறது. ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி, ரியலி ஐ எம் சாரி, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் எப்படி உன்னை மறந்தேன்? எவ்வளவுதான் நான் பிஸியாக இருக்கட்டுமே, இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு முக்கியமான ஆதாரமே அந்த இதயம் தானே, அந்த இதய துடிப்பு தானே. அந்த இதய துடிப்பையே தான் கண்ட்ரோலில் வச்சு அதை செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற, இயக்க வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இருதய சக்கராவை நான் எப்படி மறந்து போனேன்? ஐ எம் சாரி. நான் அவ்வளோ மனசு வருத்தப்படுறேன். ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்னுடைய உடம்புக்கும் சரி, ஆன்மாவுக்கும் சரி, பல நன்மைகளை செய்யக்கூடிய இந்த இருதய சக்கராவை இவ்வளவு நாள் நான் எப்படி ஆக்டிவேட் செய்யாமல் இருந்திருக்கேன்? அதை எப்படி நான் இயக்காமல் இருந்திருக்கிறேன்? இதை நினைக்கிறப்ப எவ்வளோ மனசு கஷ்டமாக இருக்குது தெரியுமா? ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் உண்மையிலுமே மனம் வருந்துகிறேன். இந்த நேரத்தில் என்னுடைய இந்த செயலுக்காக உண்மையிலுமே நான் மனம் வருந்துகிறேன். ஐ எம் சாரி. Really, I'm sorry. I feel sorry. I'm extremely sorry. I'm sorry. ஒரு சில நேரங்களில் நான் உன்னை நினைக்கிறேன், உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் அதுக்கு நான் பெருசாக முக்கியத்துவம் கொடுத்ததில்ல. எத்தனையோ தடவை யூடியூப்லேயே நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப, எத்தனையோ தடவை இந்த சக்கரை ஆக்டிவேஷன் இந்த மாதிரியெல்லாம் வர்றப்ப நான் ஸ்கிப் பண்ணிட்டு போயிருக்கேன். அது கேட்டுட்டு ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்னு தள்ளி வச்சுட்டு போயிருக்கிறேன். அல்லது நான் அதை ஃபார்வேர்ட் பண்ணி வச்சுட்டு நான் போயிருக்கிறேன். அதை சேவ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சேவ் பண்ணி வச்சுட்டு போயிருக்கேன். ஐ எம் சாரி. நான் இதுக்கு இப்படியெல்லாம் நான் பண்ணினேன்னு தெரில. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு. உன்னை பற்றி கேள்விப்பட்டு உன்னுடைய முக்கியத்துவம் தெரிஞ்சு கூட நான் எந்த முயற்சியும் எடுக்காமல் இருந்திருக்கேன் பாரு. தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. நான் மனசார மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடு. ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு. என்னுடைய அறியாமைக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். தயவுசெய்து என்னை மன்னிச்சிடு. ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. என்னுடைய அலட்சியத்துக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன். அப்புறம் பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலட்சியத்தோடு இருந்திருக்கேன் இல்லையா, அதுக்காக மன்னிப்பு கேட்குறேன். இதே என்னுடைய இதயம் வலிச்சிச்சுன்னா நான் உடனே என்ன பண்ணுவேன்? டாக்டர்கிட்ட போவேன், ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ணுவேன், இசிஜி எடுப்பேன், நிறைய விஷயங்கள் செக் பண்ணுவேன். எல்லாம் ஓகேவா, ஹார்ட் ஓகேவா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள். நம்மளுக்கு அதுவாக இருந்திருக்குமோ, இதுவாக இருந்துருமோ, இப்படியெல்லாம் நினச்சி நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன். ஆனால் அதை விட ஒரு படி மேலாக இருக்கிற முக்கியத்துவம் ஒன்றை நான் இவ்வளோ நாள் எப்படியெல்லாம் நான் அலட்சியப்படுத்திட்டேன். தயவு செய்து என்னை மன்னிச்சிடு. ஆனால் இந்த நிமிஷம் இப்போ உன்னை நான் ஃபீல் பண்ணேன் இல்லையா, உன்னை உணர்ந்தேன் இல்லையா, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இன்னைக்கு இப்போ இந்த செகண்ட் உன்னை ஆக்டிவேட் பண்ணணும்னு இந்த முயற்சியை எடுத்தேன்ல, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். இந்த சூழ்நிலைக்காக நன்றி சொல்கிறேன். என்னுடைய இந்த மனநிலைமைக்காக நன்றி சொல்கிறேன். இருதய சக்கராவை பற்றின என்னுடைய புரிதலுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய எண்ணங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னுடைய சிந்தனைகளுக்கு நன்றி சொல்கிறேன். உன்னை பற்றிய என்னுடைய தேடல்கள் தான் உன்னை என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்துச்சுன்னு நான் நம்புகிறேன். அதுக்காக நன்றி சொல்கிறேன். என்னால் உன்னை என்னுடைய மனக்காட்சியில் பார்க்க முடிஞ்சிச்சுல, அதுக்காக நான் நன்றி சொல்கிறேன். என்னுடைய இருதய சக்கரமே, நான் உன்னை மிகவும் நேசிக்கிறேன். ஆமாம், எனக்கு இன்றைக்கி தான் இவ்வளோ ஆழமாக உன்னை பற்றின ஒரு புரிதல் கிடச்சிருக்கு. நான் உன்னை உண்மையிலுமே மனசார நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஹார்ட் சக்கரா. ஐ லவ் யூ ஸோ மச். நீ என் உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில எந்த உறுப்புகளுமே ஒன்றுக்கு ஒன்று சளைச்சதில்லை. ஆனால் இந்த இருதயம் அப்படின்னு சொல்லி வரப்ப அந்த இருதயத்தை
என்னுடைய உடல் இயக்கத்துக்கு மட்டும் கிடையாது, என்னுடைய மனசோடு நான் அதை ஒத்து போய் மனசார அதை நினச்சி நான் அடுத்தவங்களை நேசிக்கிறப்ப, என்ன ஒருத்தவங்க நேசிக்கிறப்ப, அந்த அன்பை உணர்றப்ப, இப்போயெல்லாம் அந்த இதயத்தை நான் அப்படி நேசிச்சிருக்கிறேன், அந்த இதயத்தை நினச்சிருக்கிறேன், அந்த இதயத்தையும் உன்னோட கட்டுப்பாட்டில் வச்சு தானே நான் இவ்வளோ நாளாக அதை செயல்படுத்திக்கிட்டு இருந்திருக்கிறேன். இதெல்லாம் நினைக்கிறப்ப எனக்கு உன் மேலே அவ்வளோ பாசம் வருது, எனக்கு உன் மேலே அவ்வளோ அன்பு வருது. ஐ லவ் யூ ஸோ மச். நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். நீ என்னுடைய உடம்புல செய்யக்கூடிய அனைத்து விதமான உன்னதமான பணிகளுக்காக நான் உன்னை ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன், ரொம்ப நேசிக்கிறேன். என்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு சில உறுப்புகளின், அதுவும் முக்கியமாக இந்த தைமஸ் சுரப்பியாக இருக்கட்டும், இதயமாக இருக்கட்டும், நுரையீரலாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய இரத்த ஓட்டங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரியான இவ்வளோ உறுப்புகளினுடைய அதிபதியாக நீ தான் இருக்கிற. அதை நீ நல்ல முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிற. நீ என்னுடைய இதயத்தை நல்ல முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறதுனால தான் நான் இந்த நிமிஷம் உயிரோடு இருக்கிறேன் இல்லையா? என்னுடைய உடல் அசைஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா? என்னுடைய கவனம் இந்த தியானத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிற இல்லையா? இதையெல்லாம் நினைக்கிறப்ப நான் உன்னை எவ்வளவு நேசிக்கிறேன். ஐ லவ் யூ ஸோ மச் மை டியர் ஹார்ட் சக்கரா. இப்போ உங்களுடைய ஹார்ட் சக்கராவை அப்படியே உத்து பாருங்களேன். அது எவ்வளவு பிரகாசமாக அது இருக்குது. அதனுடைய ஒளிரக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமாயிருச்சு, ரொம்ப அதிகமாயிருக்கு. இந்த நேரத்தில் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதுக்கான முத்ரா என்னங்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த முத்ராவை உங்கள் கையில் வச்சு இந்த நேரத்தில் நம்மளுடைய இருதய சக்கராவை இயக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய மந்திரத்தை நம்ம உச்சரிக்கலாம். நம்மளுடைய இருதய சக்கராவை இயக்கிறதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய மந்திரம் எம், YAM, எம். இப்போ இந்த மந்த்ராவை நம்ம தொடர்ந்து சொல்கிறதுனால நம்மளுடைய இருதய சக்கரா ஒரு நல்ல ஆக்டிவேஷனுக்கு வரும். நம்மளுடைய இருதய சக்கராவுக்கிட்ட இன்றைக்கி நம்ம நிறையா நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், ஹோஓப்பனை சொல்லியிருக்கோம், மனசார அதுக்கு நன்றி சொல்லியிருக்கோம். இந்த நேரத்தில் இந்த முத்ராவை பயன்படுத்தி இந்த மந்த்ராவை சொல்கிறதன் மூலம் இதனுடைய இயக்கத்தை முழுமையாக அடையும். இந்த நம்பிக்கையோட இதுக்கான இருதய சக்கராவுக்கான மந்த்ராவை நம்ம சொல்லலாம். எம் 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 எம். இதை சொல்ல உச்சரிக்க இந்த அதிர்வு அப்படியே அந்த இதயத்துக்கிட்ட போகிறத நம்மளால் உணர முடியுது. இது அப்படியே நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இந்த ஆற்றல், இந்த அதிர்வுகள் பரவுறதை நம்மளால் உணர முடியுது. அதை அப்படியே உணர்ந்து பாருங்க, அதை உணர்ந்து அனுபவிங்க. எம் 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 இந்த வைப்ரேஷன்
அந்த இருதய சக்கரம், அந்த நீங்கள் இப்போ வேணால் கை வச்சு பாருங்கள், அந்த அதிர்வுகள் நம்மளுடைய இருதய சக்கராவை சுற்றி பரவுறது நம்மளுக்கு தெரியும். அல்லது அந்த உடம்பு ஃபுல்லாகவே அந்த அந்த அதிர்வுகள் அப்படியே பரவுறது நம்மளால் உணர முடியும். இதை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். இந்த வைப்ரேஷன் அப்படியே கவனித்து பாருங்கள், இந்த அதிர்வுகளை அப்படியே கவனித்து பாருங்கள். இந்த அதிர்வுகளை கவனிக்கிறப்ப உங்களுடைய உடம்புல நடக்கக்கூடிய அந்த மாற்றங்கள், அந்த உணர்வுகளை பாருங்கள். அந்த அதிர்வுகள் எல்லாமே அந்த இருதய சக்கராவை நோக்கி போகிறத பாருங்கள். அந்த இருதய சக்கராவை அப்படியே உத்து பாருங்களேன். இது இப்போ எவ்வளோ பிரகாசமாக ஒளிருது அப்படிங்கிறத பாருங்கள். இட் ஷைன்ஸ் வெரி பிரைட்லி. ரொம்ப ரொம்ப முன்னாடி மங்கலாக தெரிஞ்சிச்சு. இப்போ அந்த சக்கராவை சுற்றி ஒரு பச்சை கலரில் அந்த ஒளி அவ்வளோ பிரகாசமாக இருக்குது. அப்படியே அந்த பச்சை கலர் நிறத்தை வச்சிருக்கிற அந்த இருதய சக்கராவிலேருந்து அப்படியே ஒரு பச்சை கலரில் ஒளி கதிர்கள் அப்படியே போய் அந்த கதிர்கள் பரவுற அந்த முனையில் அப்படியே வெள்ளை கலரில் மாறுது. இந்த ஒளி கதிர்களை அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. இந்த இருதய சக்கரா ஐம்பூதங்களில் காற்றோட கம்பேர் பண்ணுறாங்க. காற்றோட தத்துவத்துக்கு நிகராக சொல்கிறாங்க. நீங்கள் அப்படியே இந்த இருதய சக்கராவை மனக்கண்ணில் அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப உங்களுக்கு எந்த மாதிரியான காற்று பிடிக்குமோ அதை நீங்கள் அப்படியே உணர்ந்து பாருங்கள். மழை வர்றதுக்கு முன்னாடி சில்லுன்னு ஒரு காற்று இருக்குமே, அந்த காற்றா? அல்லது நம்ம கடினமாக உழைச்சிட்டு வந்து ஒரு காற்றுல இருக்கிறப்ப, மரத்துக்கடியில் இருக்கிறப்ப, ஃபேனுக்கடியில் இருக்கிறப்ப ஒரு காற்று போடுறப்ப அப்பா அப்படின்னு சுகமாக இருக்குமே, அந்த காற்றா? அல்லது சாயந்தர நேரத்தில் நம்மளை அப்படியே வருடி கொடுக்குற ஒரு தென்றல் மாதிரி உள்ள காற்றா? என்ன மாதிரி உங்களுக்கு காற்று பிடிக்குமோ அந்த காற்றை நினைங்க. அந்த காற்று அப்படியே அதில் உள்ள தன்மைகளை அப்படியே நம்மளுடைய இருதய சக்கராவுக்கு ஒரு பச்சை கலரில் ஒரு ஒளியாக நம்மளுடைய இருதய சக்கராவுக்கு அனுப்புகிற மாதிரி அதை நினச்சி பாருங்கள். அந்த கதிர்கள் அந்த காற்றிலிருந்து, பஞ்சபூதங்களில் காற்றுன்னு இருக்கக்கூடிய அந்த தத்துவத்தில் இருந்து அதனுடைய சக்திகள், அதனுடைய ஆற்றல்கள் அனைத்தையும் ஒரு பச்சை நிறத்தில் நம்மளுக்கு ஒரு ஒளி கதிர்களாக நம்மளுடைய இருதயத்தை நோக்கி அனுப்புறத அப்படியே உணர்ந்து பாருங்க, அதை அனுபவிங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல இந்த இருதய சக்கராவில் ஒரு ஹீலிங் நடக்குது. இந்த ஹீலிங் நடந்து இது அப்படியே தகன்னு ஜொலிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த இருதய சக்கரா இப்போ அப்படியே தாமரை மொட்டு மாதிரி அப்படியே விரிய ஆரம்பிக்குது. தாமரையாக பார்க்குறவங்க அந்த தாமரை மொட்டு அப்படியே தாமரை மலர்றத அப்படியே உங்கள் மனக்காட்சியில் பாருங்கள். 12 இதழ்களை கொண்ட ஒரு பச்சை கலர் தாமரை அப்படியே மெதுவாக இதழ்கள் அப்படியே விரித்து மலர்ற மாதிரி பாருங்கள். அல்லது பச்சை கலர் சக்கராவாக பார்க்க முடிஞ்சவங்க இந்த இருதய சக்கராவை உங்கள் மார்பக மத்தியில் அப்படியே அந்த இருதய சக்கரா சுழல்ற மாதிரி சுற்றுற மாதிரி நீங்கள் பாருங்கள். அல்லது இதை ஒரு ஒளி பந்தா, பச்சை கலரில் ஒரு ஒளி பந்தா என்னால் பார்க்க முடியுது அப்படிங்கிறவங்க தாராளமாக ஒரு பச்சை கலரில் உள்ள ஒரு ஒளி பந்தா பாருங்கள். இப்போ இந்த காற்றில் அப்படியே மென்மையாக இது அசைந்தாடுது. அந்த காற்றுல அந்த ஒளி பந்தோ, அந்த சக்கராவோ, அந்த தாமரை மலர்ந்த தாமரை மலரோ இது மெதுவாக மென்மையாக அசைந்தாடுது. நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த நம்மளுடைய இருதய சக்கரா முழுவதா இது இயங்க ஆரம்பிச்சிருச்சு, ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. கடவுளுக்கு நன்றி சொல்லுங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லுங்க. பஞ்சபூதங்களுக்கு நன்றி சொல்லுங்க. உங்களுடைய இருதய சக்கராவுக்கு நன்றி சொல்லுங்க. அனாகத சக்கராவுக்கு நன்றி சொல்லுங்க. சக்கராவை பாருங்க, ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதில் உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. உங்களுடைய உடம்புல ஒரு புத்துணர்வு தோன்றதை பாருங்க. உங்களால் அதை அனுபவிக்க முடியுது, உங்களால் அதை உணர முடியுது. அந்த இருதய சக்கராவிலிருந்து வர அந்த வெளிச்சம், அந்த ஒளி கதிர்கள் உங்களுடைய உடம்பு முழுவதும் அது அப்படியே பரவி இருக்குது.
உடம்பு முழுவதும் அப்படியே பரவி இருக்கு. உங்கள் இதயத்திலிருந்து, அந்த இருதய சக்கராவிலிருந்து ஒரு கதவு ஓப்பன் ஆகுது. அந்த கதவுல இருந்து அன்பு, பாசம், இரக்கம், சகோதரத்துவம், விசுவாசம், பக்தி, இந்த மாதிரி உள்ள எல்லா நல்ல குணங்களும் நல்ல இயல்புகளும் அப்படியே அந்த கதவை திறந்து அப்படியே அந்த இருதய சக்கர கதவு வழியாக வெளியில் வருது. நம்ம உடம்பு ஃபுல்லாக நிறைக்குது. இந்த நல்ல குணங்கள் நம்ம உடம்பு ஃபுல்லாக நிறைச்சி நம்மளை சுற்றி இந்த குணங்கள் எல்லாம் பரவுது. நம்ம இருக்கக்கூடிய இந்த இடத்த நிறைக்குது. நம்ம எந்த வீட்டில் யாரோடு இருக்கிறோமோ அவங்க எல்லாருக்கும் இது போகுது. நம்ம ஒவ்வொரு நாளும் யாரோடு நம்ம நேரத்தை செலவிடுறோமோ, பணியிடங்களாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எந்த மாதிரியான இடங்களை நம்மளுடைய நாளை 24 மணி நேரத்தை யாரோட ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அவங்க எல்லாருக்கும் இது போகுது. நம்ம போகிற இடம், இருக்கிற இடம், பணி செய்யக்கூடிய இடம் எல்லாமே அன்புனாலையும், பண்புனாலையும், பாசத்தினாலையும், பக்தியினாலையும், விசுவாசத்தினாலையும், ஒரு சகோதரத்துவத்தினாலையும் அப்படியே நிறைஞ்சு இருக்குது. நம்ம வாழக்கூடிய இடமே அவ்வளோ அழகாக, அற்புதமாக, ஆற்றல் நிறைந்ததாக இருக்குது. எல்லா இடத்துலையும் இந்த அன்பும் அமைதியும் பரவி இருக்குது. இந்த நம்பிக்கையோடு இந்த ஒளியை ஃபாலோ பண்ணி நாம் நம்மளோட வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கு நம்மளை தயார் செய்யணும். இப்போ இந்த மனசில் இந்த இருதய சக்கராவை இயக்குனதுக்கப்புறம் நம்ம மனசில் தோன்றின ஒரு அமைதியை அப்படியே நீங்கள் அனுபவிங்க. இந்த அமைதி உங்களுக்கானது மட்டும்தான். இந்த நேரம், இந்த அமைதி உங்களுக்கு மட்டுமானது. இதை அனுபவிங்க. இப்போ தியானத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்கு தயாராகுங்க. உங்கள் கைகளையும் கால் விரல்களையும் மெதுவாக அசைச்சு இந்த சுய நினைவுக்கு வாங்க, சுய உணர்வுக்கு வாங்க. இப்போ உங்களுடைய 2 கைகளையும் நல்லா தேய்ச்சி அதுலேருந்து வரக்கூடிய அந்த மென்மையான வெப்பத்தை உங்கள் கண்ணு மேலே வைங்க. கண்டிப்பாக இந்த வெப்பம் உங்கள் கண்களுக்கு ஒரு நல்ல ஓய்வாக இருக்கும். இப்போ மெதுவாக உங்களுடைய கண்களை திறந்து நீங்கள் இருக்கிற இடமா இருக்கட்டும், உங்களையாக இருக்கட்டும், உங்கள் உருவத்தையாக இருக்கட்டும், உங்களை சுற்றி இருக்கிறவங்களையாக இருக்கட்டும், அந்த சூழ்நிலைகள், இருக்கிற பொருட்கள் ஒன்றுத்தையும் ஒரு புது வித பார்வையோடு பாருங்கள். புது புரிதலோடு இனிமேல் உங்களோட வாழ்க்கையை வாழ ஆரம்பிங்க. என்றென்றும் எப்பொழுதும் உங்களுக்கான பிரார்த்தனையில் நான். வாழ்க வளமுடன். நன்றி.